ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் தேவிப்பிரியா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கிளினிக்கில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் டாக்டர் வந்து கிளினிக் வச்சுருக்கிறதாவும் அதில் வந்து இவங்க வேலை பார்த்துட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் இப்போ வரக்கூடியவரும் வசதி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும், ஆனால் தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா வந்து இவங்க தான் அப்பப்போ பார்த்துக்கணும், இதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க எங்களால் முடியும். ஸோ வேறு எதுவும் எதிர்பார்க்காத மணமகளாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பெயர் பார்த்திங்கன்னா நிதன்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும், ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதாகவும், ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டு மணமகனாக வேணும், அது வீட்டோட மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் நல்லாவே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தனியாக ஒரு வீடு வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைனில் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.